ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ரூட் வந்து பேஷன் ஃப்ரூட்னு சொல்லுவோம். தமிழ்ல கொடித்தோடை. இதோட வளர்ப்பு முறை, இது எப்படி கல்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அப்புறம் வந்து இதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கு, இது என்ன மெடிசனல், என்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பழத்தோட டேஸ்ட், இந்த ஃப்ரூட் கட்டிங்கை பார்த்துருவோம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்கு பேஷன் ஃப்ரூட்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வெரைட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், நல்லா தெரியும். ரெட் கலரு க்ரீனாக இருந்துட்டு இந்த டாட்டாக இருக்கிறது மட்டும் வெள்ளையாக இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா யூனிஃபார்மாக ரெட் கலரில் வந்துடும். ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு எல்லோ வெரைட்டி இருக்குது. இதுலேயே வந்து கொஞ்சம் வந்து மெரூன் ஷேடில் உள்ள ஒரு வெரைட்டி இருக்குது, க்ரீன் வெரைட்டி இருக்குது. இது ஒவ்வொரு வெரைட்டியுமே ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அப்பியரன்ஸு உள்ள ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு, இனிப்பு, இது மட்டும்தான் மேஜரான டிஃப்ரென்ஸாக இருக்கும். எல்லாமே இனிப்பு இருக்கிறதும் ஒரு வெரைட்டி இருக்கு, ரெண்டு மிக்சடான ஒரு வெரைட்டி இருக்கு, புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு வெரைட்டி இருக்கு. பார்த்துருவோம், கட்டிங்ஸ் பார்ப்போம். இது நம்ம வளர்ப்பு முறையிலே நம்ம சொல்லியிருப்போம். இது ரொம்ப ஹைட்டா வந்து 20 அடி 30 அடி நம்ம இது வளர்த்தாலும் கீழே விழுந்தாலும் எதுவும் வந்து டேமேஜ் ஆகாது. ஏன்னா ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்டா இருக்கும். ஸ்கின் நல்ல ஹார்ட்னஸ் இருக்கிறதுனால பறவைகளோ அணிலோ எதுவுமே வந்து இதை வந்து சாப்பிட முடியாது. ரொம்ப ஹார்ட்னஸ் இருக்கிறதுனால மேலேந்து கீழே விழுந்தாலும் உடையாது. நல்ல ஜூஸியா இருக்கு. இன்னர் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோஷ். சீடு ஏகப்பட்ட சீடு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். சீடு ஃப்ளஷ் அதிகம். மேக்ஸிமம் இது வந்து ஜூஸ் பர்பஸ்க்கு தான் மேக்ஸிமம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படியேவும் டைரக்டாகவும் நம்ம சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, ஃபுல்லாக ஜூஸியாக இருக்கும். இதோட ஃப்ளஷ் வந்து ரொம்ப கம்மி, சீடோட கொஞ்சோண்டு ஃப்ளஷ் தான் வந்து கம்பைண்ட் ஆகியிருக்கும். டேஸ்ட் நம்ம பார்ப்போம். நல்லா பிரைட் டார்க் எல்லோல இருக்கு. புளிப்பு சுவை வந்து கம்மி தான். புளிப்பு இனிப்பும் அதற்கு, இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் மேலோங்கி இருக்கு இந்த ரெட் கலர் வெரைட்டியில. நம்ம இப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம். இந்த சீடுலையும் இந்த ஃப்ளஷ்லையும் ஏகப்பட்ட நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கு. ஃப்ளஷ் வந்து ரொம்ப கம்மி தான். இதை நீங்க வந்து தண்ணி ஊற்றி அடிச்சிங்க அப்படின்னா நல்லா நுரைச்சி வரும். நம்ம வேணும்னா நாட்டு சர்க்கரை அதே மாதிரி போட்டு நம்ம ஜூஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஃப்ரூட் இருக்கு, கட் பண்ற பாருங்க. கட் பண்ணோம்னாலே நல்ல ஜூஸியா அப்படியே கொட்டுது. நல்லா எல்லோயிஷ் இருக்கு. ஜூசினஸ் வந்து அப்படியே இதுல வந்து சீட்ஸோட நம்ம கம்பைண்ட் ஆகி சாப்பிடலாம். இல்லை நீங்க மிக்சியில போட்டு அடிச்சுட்டு ஜூஸாகவும் எடுக்கலாம். சீட்ஸ் வந்து நம்ம வடிகட்டியும் எடுக்கலாம். நான் சீட்ஸ்லேயே ஆனால் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையாவே இருக்கு. சீட்ஸில் வந்து ஏகப்பட்ட மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஜென்ரலாக நம்ம விட்டமின்ஸ் இதை பார்த்தோம் அப்படின்னா, இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ விட்டமின் ஜென்ரலாக தெரியும். மேக்ஸிமம் ஃப்ரூட்டில் வந்து அந்த கலரிங் ஃப்ரூட்ஸில் எல்லாமே ஏ விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஏ விட்டமின்ஸ் தான் நம்மளுடைய ஐ ஹெல்த்துக்கும் ஸ்கின் கேருக்கும் ரொம்ப முக்கியம். விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும், ஜென்ரலாக விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் 75லேருந்து 90 மில்லிகிராம் நமக்கு தேவை, டெய்லி ரெக்குயர்மெண்ட் தேவை. அதை வந்து ஓரளவுக்கு வந்து இந்த விட்டமின் சி வந்து ஜாஸ்தியாகவே இருக்கு.
நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றது எல்லாமே இந்த விட்டமின் சி தான். டெய்லி ரெக்யர்மெண்ட் விட்டமின் சிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதர் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி2, பி3, பி6 இருக்கு. இதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் ஃபைபர் வந்து இது கொடுத்துரும். நம்ம டெய்லி ரெக்யர்மெண்ட் நம்மளுடைய ஃபைபர் வந்து 25லேருந்து 30 கிராம் ஃபைபர் நமக்கு தேவைப்படுது. இது வந்து ஒரு 2 கிராம் ஃபைபர் நமக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். சீட்ஸோட சாப்பிட்டோம்னா மட்டும்தான். நீங்கள் வெறும் ஜூஸோட எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து கம்மி. மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் கால்சியம் இருக்கு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் நிறைய இருக்கு. காப்பர், ஜிங்க், அயன் எல்லா மினரல்ஸுமே இதுல வந்து இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு பாலிஃபினால் பைஸ் அட்டனால் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அந்த பாலிஃபினால் வந்து பைஸ் அட்டனால் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதும் இருக்கு. இந்த சீட்ஸோட நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப நம்ம டயபெட்டிக் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த பைஸ் அட்டனால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது மெடிசனல் ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய உள்ள ஃப்ரூட் தான் இது. ஹோமியோபதிக்கலி வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டோட ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண கமலப்பூ அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பியூட்டிஃபுல்லாக லேவண்டர் கலர்ல இருக்கும். ஹோமியோபதியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர்லேருந்து பேசிஃப்ளோரா இன்கர்னேட்டா அப்படின்னு ஒரு மெடிசன் இதுலேருந்து எடுக்கிறாங்க, ஃப்ளவர்லேருந்து எடுக்கிறாங்க. அதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்லீப் வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஸ்லீப் வந்து ஒரு ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல நம்மளுடைய மனசை வந்து சாந்தப்படுத்தி தூக்கம் இல்லாதவங்களுக்கு இதை வந்து ஹோமியோபதிக்கலி இந்த பேசிஃப்ளோரா இன்கர்னேட்டா அப்படிங்கிற மெடிசன் நம்ம யூஸ் பண்றாங்க. ஃப்ரூட்ஸ்லேயும் ஏகப்பட்ட மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இந்த பைஸ் அட்டனால்ங்கிறது வந்து டயபெட்டிக் லெவலையும் கேன்சரஸை ப்ரிவென்ட் பண்ணுது. ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. இவ்வளோ நியூட்ரிட்டிவ் வேல்யூ உள்ள ஃப்ரூட் வந்து எல்லாரும் வளர்க்கலாம். இடம் வேணுங்கிற அவசியம் இல்லை. மரத்துலேயோ இல்லை நம்ம வந்து வேற ஏதாவது வேலியிலேயோ ஏற்றி விடலாம். ஒவ்வொரு சீசன்லையுமே இது அன்சீசன்லையுமே சில வெரைட்டி வந்து காய்க்கும். அதனால நீங்க ஏதாவது இந்த இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட்ல எப்படி ஒரு 100 சீட்ஸ்க்கு மேல இருக்கு. இந்த 100 சீட்ஸுமே நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட் எடுக்கிறப்பையும் ஒரு 10-15 சீட்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணி நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 10-15 நம்ம இது வந்து ஏகப்பட்ட கண்ணை உருவாக்கலாம். ஒரு பழத்து மூலமே பார்த்தீங்க அப்படின்னா இது 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சாப்பிட போக ஒரு 10-15 சீட்ஸை நீங்க பண்ணீங்கன்னா 10-15 செடி வந்து உருவாக்கலாம். இதை மேக்சிமம் ஒரு 5 வருஷம் நம்ம பராமரிக்கலாம். 3 to 5 years வந்து நம்ம பராமரிச்சோம் அப்படின்னம்னா இயர்லி நம்ம ஏதாவது ஒரு வெரைட்டி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து நியூட்ரிஷனல் பெனிஃபிட் கூட இருக்கிறதுனால ரெகுலர் யூஸ்க்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.